நாம எழில் சார தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோம். ஆனா அவருக்குள்ள இப்படி ஒரு காதல் கதை இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. அவர் இவ்ளோ லவ் பண்ண இந்து யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. என்னாச்சு? வலிக்குதா? இல்ல இல்ல, சாப்பிட்டேன்ல, அதான் நடக்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, இருங்க இருங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது ரெகுலரா வர்றது தான். நம்ம போலாம் மேடம். உங்களுக்கு நாளைக்கு டெலிவரியா? ஆமா, டாக்டர் நாளைக்கு தான் நாள் குறிச்சு கொடுத்துருக்காரு. எழில் சார் ஹாஸ்பிட்டல்ல தான் அப்பாயின்மெண்ட். பெண் குழந்தை பிறக்கணும்னு ஆசையா இல்ல ஆண் குழந்தை பிறக்கணும்னு ஆசையா? அவருக்கு பெண் குழந்தை பிறக்கணும்னு தான் ஆசை. ஆனா எனக்கு ஆண் குழந்தை பிறக்கணும்னு ஆசை. ஆனா கடவுள் என்ன கொடுக்கறாரோ அது எதுவா இருந்தாலும் சந்தோஷம்தான். ஆனா 10 மாசம் குழந்தைய வயித்துல சுமக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல? இது கடவுள் கொடுத்த வரும் நமக்கு. இதுல கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கும் ஒரு நாள் கல்யாணம் ஆகும்ல, அப்ப தெரியும். எனக்கு இப்ப வரைக்கும் கல்யாணம் பண்ணுங்கிற ஆசையெல்லாம் இல்ல மேடம். நான் சென்னைக்கு வந்ததே எப்படியாச்சும் இங்க சர்டிபிகேட் வாங்கி ஃபாரின் வேலைக்கு போகணும். அப்புறம் எங்க அப்பாவையும் அங்க கூட்டிட்டு போய் கூட வச்சு நல்லா பாத்துக்கணும், அவ்வளவுதான். ஆனா சூழ்நிலை என்னை இங்க கொண்டு வந்து விட்டுருச்சு. அதுதான் வாழ்க்கை. நீங்க இங்க வரணும்னு விதி இருக்கு மேடம். இப்ப நீங்க இந்துவை பார்க்கணும்னு நினைக்கிறது கூட விதிதான். அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் மேடம். கடவுள் காரணம் காரியம் இல்லாம எதுவுமே பண்ண மாட்டாரு. நடக்குமா? என்ன நடக்க போகுது தெரியல, அதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இங்கதான் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா எந்த டிரால இருக்குன்னு தெரியல. இருங்க. என்னாச்சு? லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்கு. சரி, நீங்க இப்படி வாங்க, நான் ஓபன் பண்ணி பாக்குறேன். எல்லா டிராவையும் பார்த்தாச்சு, இந்து போட்டோவே கிடைக்கல. இன்னும் நல்லா தேடுங்க மேடம். சரி, ஓகே. அம்மா, என்னாச்சு? முடியல மேடம். என்ன சொல்றீங்க? ரொம்ப வலிக்குதா? ரொம்ப வலிக்குது. இருங்க, எழில் சார் கூட்டிட்டு வரேன். ஒரு நிமிஷம் இருங்க. எழில் சார், சார். என்ன தமிழ்? சார், உங்களுக்கு பிரசவ வலி வந்துருச்சு, கொஞ்சம் வந்து பாருங்க சார். என்னாச்சு? என்ன செய்யுது? ரொம்ப வலிக்குது டாக்டர். ரொம்ப வலிக்குதா? முடியலையா? பயப்படாதீங்க, ஹாஸ்பிட்டல் போயிடலாம். ஓகே சிஸ்டர், பக்கத்து ரூம் கூட்டிட்டு போய் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா படுக்க வைங்க. சரியா? நான் ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். பாத்து போங்க. நான் வந்துடுறேன், கவலைப்படாதீங்க சிஸ்டர். வாங்க. ஹலோ சேது. சார், உன் மொபைல்ல ஒரு ஜிபிஎஸ் லொகேஷன் அனுப்பியிருக்கேன். ஓகே சார். ஒரு பேஷண்ட் இங்க லேபர் பெயின்ல இருக்காங்க. இம்மீடியட்டா ஆம்புலன்ஸ் அனுப்பி வைங்க. ஓகே சேது? சார், ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் சார். வாட்? 20 மினிட்ஸா? ஆமாம் சார். ஓகே சேது, மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே சார்.
ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சார் ஒண்ணும் இல்ல பயப்படாதீங்க. வாட்டர் பிரேக் ஆயிருக்கு, நார்மல் தான். சிஸ்டர் டேய் சிஸ்டருக்கு என்னடா ஆச்சு? தெரியலையே. ஒண்ணும் இல்ல பயப்படாதீங்க. இப்ப ஆம்புலன்ஸ். சிஸ்டர் ரொம்ப ஐயோ என்ன சிஸ்டருக்கு ரொம்ப அழுகுறாடா. தமிழ் பசங்களை கொஞ்சம் அனுப்பிச்சு வைங்க ப்ளீஸ். டோர் லாக் பண்ணு. போ. சரிங்க சார். பயப்படாதம்மா, ஒண்ணும் இல்ல. பயப்படாதீங்க. ஒண்ணும் இல்ல. பசங்களா, அக்கா சிஸ்டருக்கு என்னாச்சு? அக்கா ஏன்க்கா அழுறாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க போங்க, டாக்டர் இருக்காருல, அவரு பாத்து பாரு. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சொல்லுங்கக்கா. சிஸ்டர் ப்ளீஸ், அவங்க பயந்துற போறாங்க. அவங்க கூட்டிட்டு போய் கூட இருங்க. இப்ப திரும்பவும் பிரீத் பண்ணுங்க. ப்ளீஸ் சொன்னா கேளுங்க, போங்க. நீ போ, உள்ள போ, நான் பாத்துக்கிறேன். பயப்படாதீங்க. ஒண்ணும் இல்ல. ஓகே சீக்கிரம் போங்க, போங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சிஸ்டர். என்னால ஒண்ணு முடியல டாக்டர், வலி தாங்க முடியல. என்னால முடியல டாக்டர், எப்படியாவது என்ன காப்பாத்துங்க. ஓகே ஓகே கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ப்ளீஸ். ஓகே சார் என்ன சார் பண்றது? இப்படி துடிக்கிறாங்களே, எனக்கு பயமா இருக்கு சார். தமிழ் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. சிச்சுவேஷன் அண்டர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிருக்கேன். 20 மினிட்ஸ்க்கு மேல ஆகும்னு சொல்லிருக்காங்க. ஆனா பனிக்குடம் உடைஞ்சிருக்கு. நம்ம கிட்ட அவ்வளோ டைம் இல்ல. பேசாம நம்ம கார்லயே கூட்டிட்டு போயிடலாம். நீ சிஸ்டர் கூடவே இரு. நான் போய் காரை பின்னால கொண்டு வந்துடுறேன். ஓகே பாத்துக்கோ. சரிங்க சார். சிஸ்டர் இங்கே இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் வந்துடுறேன். தமிழ் பாத்துக்கோ. ஒண்ணு இல்ல பயப்படாதீங்க. ஒண்ணு இல்ல. On. Check. சார் போலாமா சார்? இல்ல கார்ல ஏதோ ஒரு இஷ்யூ போல. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. மெக்கானிக் வந்து பார்த்தா தான் சரியாகும் போல. சிஸ்டர் முடியல சார். ஐயோ சார், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சிஸ்டர். ஒண்ணும் ஆகாது. ஓகே தைரியமா இருங்க ப்ளீஸ். தைரியமா. வலிக்குது போல. அம்மா எனக்கு பயமா இருக்கு சார். ஒண்ணு இல்ல. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஒண்ணு இல்ல. தமிழ் இவங்களை புடி. டேபிள்ல படுக்க வைக்கலாம். புடி, நல்லா புடி. தமிழ் என்ன பாக்குற? சீக்கிரமா புடி. கமான் சீக்கிரம் எழுந்திருங்க. புடி புடி. கமான் பாத்து புடிச்சுக்கோ. சிஸ்டர் ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். பயப்படாதீங்க. நீங்க பயந்தா குழந்தையும் பயப்படும். நீங்க டென்ஷன் ஆனா குழந்தையும் டென்ஷன் ஆகும். ஓகே குழந்தை வெளியில வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நீங்க கோஆபரேட் பண்ணணும். ஓகேவா சிஸ்டர்? பேபி பயந்துச்சுன்னா டெலிவரிக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஓகே சிஸ்டர் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ப்ளீஸ். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ப்ளீஸ். கம் ஆன் பிரீத் பண்ணுங்க. பிரீத் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பிரீத் பண்ணுங்க. டீப் பிரீத். குட் குட் குட். அப்படிதான். வாட்? பிளட் சார். அம்மா என்னாச்சு சார்? ஒரு நிமிஷம் வெயிட்.
இருக்கீங்க? சார் வந்துட்டுங்க சார். எவ்வளவு நேரம் ஆகும் இன்னும்? சார் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டோம் சார். வாட்? என்னங்க சொல்றீங்க? she's suffering. Damn it. சார் எப்படியா வந்துடுறோம் சார். சரி சீக்கிரமா அவங்க அர்ஜென்ட். ஓகே சார். சார் என்னாச்சு சார்? ஆம்புலன்ஸ் ஏதோ டிராஃபிக்ல நிக்குதான். வர்றதுக்கு இன்னும் 15 மினிட்ஸ்க்கு மேல ஆகும்னு சொல்றாங்க. ஐயோ, இப்போ என்ன சார் பண்றது? நம்ம இங்கே டெலிவரி பார்க்கறது தான் ஒரே ஒரு ஆப்ஷன். இங்கே வா. எஸ், வேற வழியே இல்ல. she's already bleeding. இதுக்கு மேல ஆம்புலன்ஸ்க்கு வெயிட் பண்றது புத்திசாலித்தனம் இல்ல. அதான் நம்ம 2 பேர் இருக்கோமே, பாத்துக்கலாம். சார், என்னால அதெல்லாம் முடியாது. என்னால இப்பவே இதெல்லாம் பார்க்க முடியல. நான் எப்படி சார் டெலிவரிக்குல ஹெல்ப் பண்ண முடியும்? தமிழ், காம் டவுன் ப்ளீஸ். நான் இருக்கேன்ல, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா போதும். ஓகே சார், உங்களுக்கே தெரியும் எனக்கு சாதாரண காய்ச்சல் வந்தாலே மயங்கி விழுந்துருவேன். நான் எப்படி சார்? தமிழ், இதுக்கெல்லாம் டைம் இல்ல. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். நான் சொல்றத செஞ்சுட்டு என் கூட இருந்தா மட்டும் போதும். ஓகே? வேற யாரும் இங்க இல்ல. புரியுதுல உனக்கு? கொஞ்சம் சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ தமிழ். சார் ப்ளீஸ் சார், எனக்கு பயமா இருக்கு. நான் அதெல்லாம் பார்த்தது கூட இல்ல. டிவில வந்தா கூட சேனலை மாத்திடுவேன். நான் வேணா வெளியே போய் வேற டாக்டரை கூட்டிட்டு வரேன். என்னை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். சிஸ்டர், பயப்படாதீங்க. ஆம்புலன்ஸ் வரது கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளவுதான். பட் உங்க பேபி உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஓகே, சோ வித்அவுட் எனி அதர் சாய்ஸ் நம்ம இங்கே டெலிவரி பார்க்க வேண்டியது இருக்கு. உங்களுக்கு ஓகே தானே? ஓகே ஏதாவது பண்ணுங்க சார். ஓகே, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ப்ளீஸ். தமிழ், போய் பெட்ஷீட் எடுத்துட்டு வா. சிஸ்டர், உங்க காலை கொஞ்சம் மடக்கிக்கோங்க ப்ளீஸ். சிஸ்டர் ப்ளீஸ். தமிழ், கோ ஃபாஸ்ட். பெட்ஷீட் எடுத்துட்டு வா. அப்படியே போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸும் என்னோட கிட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. போ. பெட்ஷீட் இருக்கு. இது கிட்ல என்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து வெளியே வை. சார் முடியல சார். ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டியா? வச்சிரு. அதை ஓபன் பண்ணு. அப்படியே போய் சிஸ்டரோட ஹெட் சைடுல நில்லு. அங்க கை வச்சு சப்போர்ட் பண்ணு. சிஸ்டர், நான் சொல்றப்போ புஷ் பண்ணணும். ஓகே? குட். ஓகே. என்ன? ஒண்ணும் இல்ல. என்ன? பெயின் அதிகமாயிடுச்சா? ஓகே, குட். புஷ் பண்ணுங்க. கம் ஆன், புஷ் பண்ணுங்க சிஸ்டர். புஷ் பண்ணுங்க சிஸ்டர். சிஸ்டர், அப்படி இல்ல. தொண்டையில இருந்து புஷ் பண்ணாதீங்க. கீழே வயித்துல கை வச்சு புஷ் பண்ணுங்க. யா, that's better. Come on, push. Push sister, push. Come on. தமிழ், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. அவங்க புஷ் பண்ணும்போது நீயும் வயித்துல கை வச்சு புஷ் பண்ணு. என்ன தமிழ் பண்ணு. சரி, இங்க வா. அவங்க புஷ் பண்ணும்போது நீயும் ஹெல்ப் பண்ணணும். நீயும் இப்படி புஷ் பண்ணணும். உன் கையை இப்படி வச்சுக்கோ. அவங்க புஷ் பண்ணும்போது நீயும் சேர்ந்து பிரஷர் கொடுக்கணும். கமான், உன் கையை இப்படி வச்சுக்கோ. இந்த கையை வச்சு அவங்க புஷ் பண்ணும்போது நீ பிரஷர் கொடுக்கணும். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, புரிஞ்சது. கமான் சிஸ்டர். பெயின் வருதா? புஷ். கமான் சிஸ்டர், புஷ். You're doing well. Come on, push. You're doing a great job, sister. Push. இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணணும். தமிழ், நீ தான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணணும். Come on, push. முடியல டாக்டர். Push. Sister? Oh, sister. சிஸ்டர், நெக்ஸ்ட் பெயின் வரும்போது நீங்க 2 பேரும் நல்லா ஃபோர்ஸா புஷ் பண்ணணும். ஓகே? தமிழ், என்ன? முடியல சார். எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு, பயமா இருக்கு. இதெல்லாம் பார்த்ததும் கையில நடுங்குது. ஏய் தமிழ், ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க. நான் வெளியே இருக்கேன். இது ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். என்னால இத தனியா ஹேண்டில் பண்ண முடியாது. இத பாரு, ஓ சப்போர்ட் எனக்கு வேணும். ஐ நீட் யுவர் சப்போர்ட்.
ஒரு குழந்தைய இந்த பூமிக்கு கொண்டு வர்றது எவ்வளவு உன்னதமான காரியம் தெரியுமா? அது எல்லாருக்கும் கிடைக்காது, உனக்கு கிடைச்சிருக்கு. புரிஞ்சுக்க. நம்ம விருப்பு வெறுப்பெல்லாம் பாக்குறதுக்கு இது நேரம் இல்ல. இப்ப நம்ம ஒரு புது உயிரை பூமிக்கு கொண்டு வரணும். You got that? 2 உயிரை காப்பாத்தணும். சரி, எனக்காக வேண்டாம், ஏன் சிஸ்டருக்காகவும் வேண்டாம். இதோ வெளியில வர போராடிக்கிட்டு இருக்கேன் அந்த சின்ன உசுறு, அதுக்காக கொஞ்சம் யோசி. என்ன? சரி. குட். கம் ஆன், சிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணு. புஷ். யா, கம் ஆன். புஷ். அப்படிதான். நல்ல பிரஷர் கொடு. எஸ். புஷ் harder. வெரி குட், வெரி குட். கம் ஆன், கீப் ட்ரைங். உங்களால முடியும் சிஸ்டர். கம் ஆன், டோன்ட் கிவ் அப். புஷ். சிஸ்டர். Come on, push. What? தள்ளு. தள்ளு. Sister, 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 wake up. Sister, sister. Oh my God. Baby is in breech position. என்ன? பொதுவா பேபி பர்த் கேனல்ல இருந்து கீழே இறங்கும் போது தலை ஃபர்ஸ்ட்ல இருக்கும், கால் இப்படி இருக்கும். ஆனா இவங்க கேஸ்ல தலை மேல இருக்கு, கால் கீழே இருக்கு. ஐயோ, இப்போ என்ன பண்றது சார்? எக்ஸ்டர்னல் cephalic version. என்ன? வெளியில இருந்து மேனிபுலேட் பண்ணி பேபியோட பொசிஷனை கரெக்ட் பொசிஷனுக்கு கொண்டு வரணும். அதான். சிஸ்டர், சிஸ்டர், நான் பேசுறது கேக்குதா? எழுந்திருங்க சிஸ்டர், எழுந்திருங்க. சிஸ்டர், சிஸ்டர், நான் சொல்றது கேக்குதா? சிஸ்டர், ஒண்ணு இல்ல, உங்க பேபி ஹெல்தியா தான் இருக்கு. ஆனா பேபியோட பொசிஷன் தான் மாறி இருக்கு. ஓகே, நான் வெளியில கொஞ்சம் பிரஷர் அப்ளை பண்ணி, கொஞ்சம் ஃபோர்ஸும் அப்ளை பண்ணி பேபியோட பொசிஷனை கரெக்ட் பொசிஷனுக்கு கொண்டு வர போறேன். அதுக்கு நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஓகே, ஆனா இதை தவிர நமக்கு வேற வழியே இல்ல. ஓகே, யூ கேன் டு இட். ஓகே, ஸ்ட்ராங்கா. ஓகே, ஓகே, ரெடி, ரெடி சிஸ்டர், நான் ஆரம்பிக்க போறேன். ஓகே தமிழ், யூ டூ ஒன் திங். சிஸ்டர், நீங்க புஷ் பண்ணும்போது நானும் உங்க கூட சேர்த்து புஷ் பண்ண போறேன். ஓகே தமிழ், நீ தான் ஹெல்ப் பண்ணணும், நீ தான் பேபியை எடுக்க போற. ஓகே தமிழ், இதை தவிர வேற வழியே இல்ல. ஓகே சார், என்னால முடியாது சார். என்னது? என்ன சொன்னாலும் முடியாது முடியாதுன்னு சொல்ற? இவங்க வீக்கா இருக்காங்க, நீ என்னடா முடியாதுன்னு சொல்ற? நீ தான் இதை பண்ணணும். ஓகே, நோ அதர் சாய்ஸ். சரிங்க சார், பண்றேன். Come on, do it. Sister, push பண்ணுங்க. Push, push. தமிழ், நான் சொன்னத மறந்துடாத. Okay? Sister, நீங்க ரெடியா? Okay. Push. Push. Come on, அப்படிதான். Push பண்ணுங்க. Push. Push பண்ணுங்க sister. Push. தமிழ், பேபி வெளியில வருதா? எனக்கு தெரியல சார். நல்லா பாருங்க. Okay? சிஸ்டர், நெக்ஸ்ட் பெயின்லயும் பேபி வெளியில வரலனா பெரிய பிரச்சனை ஆயிடும். பேபிக்கு ஹார்ட் பீட் டிராப் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கும். சோ நாம புஷ் பண்ணி தான் சார்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இத பாருங்க, நீங்க கோஆபரேட் பண்ணாதான் இது முடியும். வேற ஆப்ஷனே இல்ல சிஸ்டர், புரிஞ்சுக்கங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க குழந்தைய உங்க கையில வாங்க போறீங்க. இதுக்கு தானே இத்தனை மாசமா நீங்க போராடினீங்க. இப்ப பேபி வர வேண்டிய நேரத்துல இப்படி வீக் ஆயிட்டா எப்படி? சிஸ்டர், உங்களால முடியும். யூ கேன் டு திஸ். ஓகே, உங்களை நம்புங்க. பெயின் ஸ்டார்ட் ஆகுதா? குட் குட், நான் இருக்கேன் சிஸ்டர். ஓகே, கவலைப்படாதீங்க. கம் ஆன் சிஸ்டர். ஓகே, ரெடி? தமிழ், ரெடி? பேபி வருதா பாரு. ஓகே ஓகே, புஷ். ஓகே, புஷ்.
On. Push. ஓகே தமிழ் பேபி வருதா பாரு. தமிழ் பேபி கிரவுன் ஆகுதா? பேபியோட தலை தெரியுதான்னு கரெக்டா பாரு. சரிங்க சார்.